நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். ரோமர் 10வது அதிகாரத்துல சொல்லியிருக்குது, அவரை விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை பற்றி கேள்விப்படாதவர்கள் அவரை எப்படி விசுவாசிப்பார்கள்? அவரை பற்றி பிரசங்கிக்க நாம் சொல்லாவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள்? ஏன்னா தேவனுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசைன்னா, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் தேவனுடைய ஆசை என்னன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுதான் தேவனுடைய ஆசையா இருக்குது. எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, யோவான் 14வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனாலதான் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, என்னாலே அன்று, அதாவது இந்த ரட்சிப்பு என்னாலே அன்று வேறொருவராலும் அது கொடுக்க முடியாது. வானத்தின் கீழெங்கும் எல்லா மனுஷர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இந்த ரட்சிப்புங்கிற கிருபையை கொடுக்கிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் உரிமை உண்டு, அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இன்னைக்கு புறஜாதிகள் கேட்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, 4000 வருடம் ஆச்சு, இன்னுமுமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம புறஜாதிகள் நம்மளை பத்தி கேட்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. பேதுரு அழகா சொல்லியிருக்கிறாரு, அவர் தாமதிக்கிறார் என்று தமது வாக்குத்தத்தத்தை குறித்து எண்ணாமல் எல்லா மனுஷரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மேல் நீடிய பொறுமை இழுவராய் இருக்கிறபடினால் அவருடைய வருகை தாமதமாக இருக்கிறது. யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாரும் பாவத்தை விட்டு மனம் திரும்பணுக்காக தான் தம்முடைய தாமதத்தை அவர் லேட் பண்றாரு. ஆனா கண்டிப்பாக வருவார். அவருடைய வருகை பிதாவானவருக்கு மட்டும்தான் தெரியும். இயேசு கிறிஸ்துக்கும் அவருடைய தூதர்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அதனாலதான் தயவு செய்து அவருடைய வருகையின் பொழுது எப்பொழுதுனாலும் இருக்கும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதனால எப்பொழுதும் உங்களுடைய ஆவி, சரீரம், ஆத்மா எல்லாவற்றையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா எபிரேயர் 9வது அதிகாரத்தில் சொல்லுறது, எல்லா மனுஷரும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு நியாய தீர்ப்புங்கிறது ஒன்று உண்டு. அதனால நம்ம எப்பொழுது ஜாக்கிரதையாக இருக்கத்தக்க நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம கிருபையும் பலத்தையும் கேட்போம். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குடைய கிரிகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அதனால ஜாக்கிரதையாக இருங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருங்க, ஜெபத்திலே தரித்திருங்க, பிசாசை எதிர்த்து நிலுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.